Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கோவை வெள்ளையங்கிரி மலைக்கு அதிகமான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிக்க வனத்துறை முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகவும் குறிப்பா இந்த சித்ரா பௌர்ணமி, மகா சிவராத்திரி போன்ற காலங்களில் மலையேற்றத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய திருத்தலமான திருக்கோயிலான வெள்ளியங்கிரி மலையாண்டவர் கோயிலுக்கு நாளை பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால வனத்துறையினர் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க. சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக 7 மலைகளை கொண்ட திருத்தலமாக வெள்ளியங்கிரி கோயில் அமைந்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 7 பேர் உடல்நலக்குறைவால் இந்த கோயிலுக்கு சென்றவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதனையடுத்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பக்தர்களை கண்காணிக்கவும் அந்த வனத்தை பாதுகாக்கவும் வனத்துறை ஒரு சில கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா இந்த முறை ட்ரோன்களை வைத்து அந்த கோயிலுக்கு வரவர்களை கண்காணிக்கவும் மற்றும் காட்டுத்தீயை பரவுவதை கட்டுப்படுத்தவும் ட்ரோன்கள் பயன்பாட்டுக்கு இருப்பதாக வனத்துறை இந்த அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள், மூச்சு திணறல் உள்ளவர்கள், இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற மலையேற்றத்துக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வனத்துறை தரப்பா குறிப்பிட்டிருக்காங்க. நாளை மகா சிவராத்திரி இருப்பதனால ஏராளமான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் வருகை இருப்பதனால டோக்கன் மூலமா குறிப்பிட்ட பக்தர்களை மட்டும் மேலே அனுமதிப்பதற்கு வனத்துறை திட்டமிட்டிருக்காங்க. இதனால் கூட்ட நெரிசலை தடுப்பதற்கும் மேல வெயில் காரணமாக அங்க தண்ணீர் பற்றாக்குறையும் இருப்பதனால வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய உணவுப் பொருட்கள் போன்ற தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு வரும் என்ற அறிவை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.